நம்மளுடைய உணவிலிருந்து கொஞ்சம் நம்ம அடுத்தவங்களுக்காக ஒதுக்கி வைத்தால், நம்மளுடைய பொருளாதாரத்திலிருந்து கொஞ்சம் அவங்களுக்காக நம்ம நீக்கி வைத்தால் அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம முடிக்க முடியும். உணவில்லாம காலையிலிருந்து மகரிபு வரைக்கும் நம்மளால இருக்க முடியுமானால் பாதி உணவோட நமக்கு இருக்க முடியும், கொஞ்சம் உணவோட நமக்கு இருக்க முடியும். அந்த உணவை நம்ம எதுக்காக செய்கிறோம்? அடுத்தவனுடைய பசியை தீர்ப்பதற்காக. நம்முடைய உணவிலிருந்து, நம்முடைய ஆடையிலிருந்து. உங்களுக்கு தெரியுமா, எங்களுடைய சகோதரர்கள் சில பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கவலையா இருந்துச்சு, நடக்குமா? என்ன செஞ்சாங்கன்னா, எல்லா வீடுகள்ல இருந்தும் அவங்க பழைய ஆடைகளை வாங்கி கொண்டு வந்து அது நல்லா சுத்தம் செய்து நல்லா அயன் செய்து ஒரு கவர்ல வச்சு பேக் பண்ணி ஒரு கடையில வச்சாங்க. யார் யாருக்கு ஆடை இல்லையோ அவங்க அவங்களோட சைஸ் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு கடையை திறந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சு. காரணம் என்ன? ஒருத்தன் அணிஞ்ச ஆடைய இன்னொருத்தர் அணிவார்களா என்று. ஆனா அவங்களுடைய எல்லா விதமான எண்ணங்களையும் தகர்த்தெறியக்கூடியதாக தான் மக்கள் வந்தாங்க. எத்தனையோ பேர் ஒரு ஆடையோ ரெண்டு ஆடையோ தான் வருஷம் முழுக்க அணியக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா நம்ம நினைக்கிறவங்களை பார்த்து குர்ஆன் சொன்ன மாதிரி மனிதர்கள்ல சில பேர் இருப்பாங்க, அவங்களுடைய ஜாடையை பார்த்து அவங்களோட தோரணத்தை பார்த்து நீங்க அவங்க எல்லாத்துக்கும் தேவையில்லாதவர்களாக இருக்கிறாங்க என்று நினைக்கும். ஆனா அப்படி அல்ல. அவங்களோட கண்ணியத்தினால, அவங்களோட உள்ளத்தில் உள்ள அந்த அந்தஸ்தினாலே அவர்கள் வெளியில காட்டாமல் இருக்கிறாங்க. அவர்கள் தான் குர்ஆன் சொன்ன மிஸ்கீன். மிஸ்கீன் என்று சொன்னா என்ன? தேவையுள்ளவர்களாக இருந்தும் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் என்றுதான் அர்த்தம். நம்ம வீட்டு வாசல்ல வரக்கூடியவனை தான் மிஸ்கின் சொல்றோம். அது ஃபக்கீர் தான். அது கேட்டு வரக்கூடியவன். கேட்டு வராதவர்களுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்திலே ஹக் இருக்கு என்று குர்ஆன் கூறுகிறது. வஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். உங்களுடைய பொருளாதாரத்திலே கேட்டு வரக்கூடியவனுக்கும் கேட்டு வருவதற்கு தடை செய்யப்பட்டவனுக்கும் மஹ்ரூமுக்கும் ஹக் இருக்கு என்று குர்ஆன் கூறுகிறது. அப்ப இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அது யார் யாருக்கு அதுக்கு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு தான் கொடுத்திருக்கிறான். இந்த உம்மத்தை, மனித குலத்தை பாதுகாக்க வேண்டிய, அவர்களை நேர்வழி நடத்த வேண்டிய, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்கிறது. அதுக்கு தான் அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் உணவை வழங்கி இருக்கிறது. நமக்காக மட்டுமல்ல. இந்த ரமலானுடைய நாட்கள்ல நாம் பட்டினி கிடக்கும் பொழுது நமக்கு தெரியுது பசியினுடைய கஷ்டம் என்ன. அது ஒரு நாள் நமக்கு தாங்க முடியல, காலையில இருந்து மகரிபு வரைக்கும் நமக்கு தாங்க முடியல. இப்ப முழு பட்டினியா கிடக்கக்கூடிய ஒருத்தருடைய நிலைமை என்ன இருக்கும்? அவனுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? நம்மளோட பொருளாதாரத்துக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? சில ஆட்கள் ஜக்காத்தை பற்றி அவங்க ஃபத்வா கேட்பாங்க. எனக்கு இவ்வளவுதான் பொருளாதாரம் இருக்கு, அது என்னோட குடும்பத்துக்கே போதுமானது, நான் ஜக்காத்து வழங்கணுமான்னு. நான் அவங்கள்ட்ட என்ன கேட்பேன்னா, நீங்க இவ்வளவுதான் இருந்து உங்களுக்கு முடியல, அப்போ ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கையில வச்சிருக்கக்கூடியவன் எப்படி அவனோட வாழ்க்கையை நடத்துவான்? நீங்க அரிசி வாங்க போனாலும் அவன் அரிசி வாங்க போனாலும் ஒரே வேலை தான். நீங்க ஒரு பொருள் வாங்க போனாலும் அவன் ஒரு பொருள் வாங்க போனாலும் அதே விலை கொடுத்து வாங்க முடியும். அப்ப அவனுடைய தேவைகளை கண்டுகொள்ளாதே வாழ்ந்து விட்டால் மறுமையில் சொர்க்கத்தை நுழைந்து விடலாம் என்று தவறான எண்ணம் தான். இந்த ரமலானில பசியோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்து விட்டால் காற்று அடிச்சு வீசுவதை போல் தர்மம் செய்யக்கூடியவராக, சதகா செய்யக்கூடியவராக இருந்தார் என்று ஹதீஸ்ல நம்ம படிக்கலாம். ரசூலுல்லாஹ் இந்த மாதத்திற்கு பேர் சொல்லும்போது சொன்னாங்க அஷ்ஷஹ்ருல் முவாசாத் என்று இந்த மாதத்துக்கு பேர் சொன்னாங்க. ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய, பிறருக்கு ஒவ்வொரு காரியத்திலே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மாதம் தான் ஷஹ்ரு ரமலான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது நாம் கருத்தில் கொண்டவர்களாக இந்த ரமலானுடைய நாட்களை நாம் கழிக்க வேண்டும். இது சாதாரணமாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் பொழுதுபோக்கி எப்படியாவது உணவை முடித்து கழிக்கக்கூடிய மாதம் அல்ல. இது இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கின்ற, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய அந்தஸ்தை சேர்க்குகின்ற ஒரு மாதமாக தான் ரமலான் இருக்கிறது என்று உணர்ந்தவர்களாக இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி தந்தருள் புரிவானாக.
الحمد لله الواحد القهار العزيز الجبار غافر ذنبي قابل التوب. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அவனுக்கு பயந்தவர்களாக அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக நமக்கு சொல்லித் தருகின்றார். ஒவ்வொரு உரைகளையும் ஆரம்பிக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக சொல்லி இருக்கின்ற வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை சரியான முறையிலே சரியான முறைப்படி நீங்கள் பக்தியுடன் பயபக்தியுடன் நீங்கள் இருந்து விடுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிமானவர்களை அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள். இது ஒரு திக்ர் மாதிரி நாம் நம்மளோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நம்ம இன்னைக்கு முஸ்லிமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா மரணிக்கும் பொழுது நம்ம முஸ்லிமாக இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் நம்முடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம். பல ஆட்கள் நீங்க எடுத்து பார்த்தா தெரியும், அவங்களோட வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்களாக இருந்து பிறகு முஸ்லிம் அல்லாதவர்களாக மாறி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். நம்ம சமுதாயத்தில் உள்ள எத்தனையோ பெண்கள் திருமணத்திற்காக காதலுக்காக அவங்க போய் முஸ்லிம் அல்லாதவங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் நம்ம பள்ளியில தொழுது கொண்டு இபாதத்து செய்திருந்தவர்கள் ஒரு ஆணை விரும்புகிறான் என்ற ஒரு காரணத்தை சொல்லி சில பேர் என்ன செய்யறாங்க, அவங்க முஸ்லிம் அல்லாதவங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வருத்தப்படதான் நம்மளால முடியும். இதே நிலைமை ஆண்களுக்கும் இருக்கு. ஒரு பொண்ணுக்காக தன்னுடைய கொள்கையையும் தொழுகையையும் இபாதத்துகளையும் எல்லாத்தையும் மாற்றிவிட்டு முஸ்லிம் அல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இது நம்ம பயப்பட வேண்டிய ஒரு காரியம். இப்படி நடக்குமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு மக்களுடைய நிகழ்வுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில பெண்கள் சொல்லுவாங்க, இந்த கணவன் எனக்கு வேண்டாம். சொல்ல கேட்பாங்க, அவர்கிட்ட என்ன குறை? அவர் நல்லவரா இருக்கிறாரு, தொழுகையா இருக்கு, இபாதத்தா இருக்கு, என்ன இருக்கு, எல்லாம் இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன வெட்கப்பட்டும் பெண்கள் சொல்லுவாங்க, அவர் என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு அவர் இல்லை. உடல் ரீதியாக அவர் என்ன திருப்திப்படுத்தல. அப்ப நான் எனக்கு நடக்கும்? நான் இஸ்லாத்துல இருந்து குஃப்ர் செய்ய வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்படும். அதனால எனக்கு தலாக் வாங்கி கொடுத்தால் நான் வேற ஏதோ ஒருத்தன் கூட நல்லவனா வாழ்ந்துட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பெண்களை அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, அறிவுரை சொல்லி வச்சிருந்தாங்க. ஒழுங்கா இருக்கணும், அல்லது தலாக்கு வாங்கி போய் எவன் கூட வாழ முடியுமா அவன் கூட மார்க் அடிப்படையில் வாழணும். இன்னைக்கு இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாத்துல இருந்தே குஃப்ர் செய்கிற நான் விரும்பல என்ற அந்த பெண்மணி சொன்னது காரணம் என்ன? கணவனுடைய வார்த்தைகளுக்கு மாற்றமாக நடந்து கணவனுக்கு மோசடி செய்கிற அளவுக்கு ஒரு பெண் வாழ்ந்தால் அது இஸ்லாத்துல இருந்தே குஃப்ர் செய்யக்கூடிய விஷயம். அந்த நிலைமை ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்பது அந்த பொண்ணு தான் என்ன செய்யணும், முடிவு செய்யணும். அதுக்குதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, திருமண உறவு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அந்த திருமண உறவின்படி கொள்கையுடன் வாழ முடியல, கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ முடியலனால் அவர்கள் பிரிந்து விடுவதிலே மார்க்கம் எந்த குற்றமும் சொல்லல. ஆனா இன்னைக்கு நடக்கிற தலாக்கு எதுவுமே மார்க்கத்துக்காக நடக்கல. இன்னைக்குள்ளதே அவர் எனக்கு அது வாங்கி தரல, இது வாங்கி தரல, மாமனார கவனிக்கல, அதுக்கு வரல, அந்த இடத்துக்கு டூர் கூட்டு போகல, இப்படிப்பட்ட உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லிதான் திருமண முறிவு நடக்குது. நம்ம பயப்பட வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான், முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு படிச்சு கொடுத்த அடிப்படையான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த குர்ஆனுடைய துஆ பாருங்க, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா. அல்லாஹ், எங்களுக்கு நீ ஹிதாயத் தந்த பிறகு எங்களை நீ வழி கெடுக்காதே, தவறான வழியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே என்பதுதான் ஒரு மூமினுடைய துஆவா இருக்கணும். நான் எல்லாம் தவறான வழியில போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை அல்ல. எதெல்லாம் என்ன தவறான வழியில கொண்டு செல்லுமோ அதில் இருந்தெல்லாம் பாதுகாத்து பெற்றவனாக நாம் இருக்க வேண்டும். இதுல பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பங்குண்டு. ஒரு திருமணம் என்பது அந்த திருமண விஷயத்தினுடைய அடிப்படை என்ன? இரண்டு பேருக்கும் அவங்க திருப்திப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் திருமணம். ஒரு தாய் தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவன் மருமகனா வந்தா நல்லா இருக்கும்,
இல்ல இவள் மருமகளா வந்தா நல்லா இருக்கும், அவங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கும், அவனை பிடிச்சிருக்கும். ஆனா திருமண தம்பதிகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமதான் எத்தனையோ திருமணம் நடக்குது. சின்ன வயசுல சொல்லி வச்சதுனால, 4 வருஷம் முன்னாடி சொல்லி வச்சதுனால இப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட மனநிலை மாறி இருக்கும், அவங்களோட ஆசைகளும் இச்சைகளும் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் கட்டாய திருமணம் நடக்குது. இது இஸ்லாம் சொல்லாத ஒரு காரியம். எந்த பொண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணிடத்தில் கன்னியகையாக இருந்தால் அவளுடைய மௌனம் சம்மதமாக எடுத்துக்கொண்டு திருமணம் நடத்த வேண்டும். விதவையாக இருந்து 2வது திருமணமானால் இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டும் என்று அந்த பொண்ணு சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது காரணம் என்ன? அந்த உரிமை பொண்ணுக்கு தான் கொடுத்திருக்கு. ஒரு கணவன் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவள் மார்க்கப்பட்டுள்ள பொண்ணா, பார்க்கிறதுக்குண்டான அழகோ பொருளாதாரமோ படிப்போ முக்கியமல்ல. அதெல்லாம் திருமண வாழ்க்கையில ஈடுபட்டவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் திருமண வாழ்க்கையில முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அந்த பொண்ணு இருந்தாதான் வாழ்க்கையில் வெற்றியாக அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும். திருமண வாழ்க்கை ஆரம்பிச்ச பிறகாவது நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி தெரியாத இருக்கக்கூடிய ஒரு உண்மைதான் இது. ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உன்னுடைய உடம்புல மண்ணு பட்டாலும் சரி என்று சொல்ல சொன்னாங்க. எரிபத்து எதாக்கன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். மார்க்கப்பட்டில்லாத பெண்ணா வரதட்சணை தரதுக்கு தயாரா இருப்பாங்க. வசதிகள் ஏராளமா இருக்கும், எந்த சிரமம் இல்லாம குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும். அதே நேரத்தில் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை மகரை கொடுத்து கஷ்டப்பட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து திருமணம் பண்ணா உடம்புல மண்ணு ஒட்டும் என்று சொல்ல சொன்னாங்க. கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஆனா கஷ்டப்பட்டாலும் அந்த குடும்ப வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். பொதுவாக இன்னைக்கு சூழ்நிலையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்துல கொண்டுதான் நான் சொல்றேன். இந்த ரமலானுடைய காலங்கள்ல நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய குடும்பம் நிம்மதியான ஒரு குடும்பமாக ஆக வேண்டும். அதற்கு அதனுடைய அடித்தளத்திலிருந்து நாம் அதுக்குண்டான திட்டங்களை தீட்ட வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், ரமலான்ல உள்ள ஃபித்ரா, இந்த ஃபித்ர் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற ஃபித்ரா நம்ம ஒவ்வொருவருக்கு கடமையானது. அந்த கடமையான ஃபித்ராவை நம்ம பொதுவாக ஜமாயத்தாக நம்ம அது நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். அதற்கு ஒரு நபருக்கு தலா 100 ரூபா இந்த வருஷம் அதனுடைய அரிசியினுடைய விலையை கருத்தில் கொண்டு நிர்ணயம் செய்திருக்கிறோம். அதை முன்கூட்டியே அனைவரும் இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தை கூட அந்த ஃபித்ராவை நாம் கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எத்தனை நபர்கள் இருக்கு என்று கணக்கிட்டு முன்னாடி அது கொடுத்து விட்டால் அந்த அரிசியை வாங்குறதுக்கு விநியோகம் செய்யறதுக்கு அது வசதியாக இருக்கும். இன்னொன்று ஒவ்வொரு நாளும் நம்ம கஞ்சி ஏற்பாடு செய்து எல்லா மக்களுக்கும் இங்கிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளுக்கு நம்ம அந்த கஞ்சியை செய்வதற்கு 5000 ரூபா நமக்கு ஒரு நாளைக்கு செலவாயிருக்கு. அந்த செலவை ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் பங்களிப்பு நம்ம எடுக்க வேண்டும். ஏன்னா பல வெளிநாடுகளில் எழுதி வச்சிருக்கு, நீங்க பார்த்துவீங்க, ஒரு ரமலான் 2 நோன்புன்னு எழுதி வச்சிருப்பாங்க. என்ன ஒரு ரமலான் 2 நோன்பு என்பது? ஒரே ரமலான்ல 30 நோம்பல்ல, 29 நோம்பல்ல, 60 நோம்பு நமக்கு கிடைக்கும். எப்படி ஒரு ஆளை நோன்பு துறக்கிறதுக்குண்டான ஏற்பாடு செய்தால், மன் ஃபத்தர ஸாயிமன், ஒரு நோம்பாளிக்கு நோன்பு துறக்கிறதுக்குண்டான ஏற்பாடு செய்தால் அவனுக்கு கிடைக்கிற அதே நன்மை இவனுக்கு கிடைக்கும். அப்ப ஒரே ரமலான்ல 2 நோன்பு என்று இந்த ஹதீஸ கருத்தில் கொண்டு வெளிநாடுகளில் உள்ள பல இடங்கள்லையும் இதை அடிப்படையாக கொண்டு செயல்படுறாங்க. ஆனால் எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்க முடியாதவர்கள், அவங்களுடைய ஒரு நோன்புக்கு பதிலாக அவங்க ஏழைகளுக்கு அந்த நோன்பு துறக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், அல்ல ஒரு நேர உணவை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க. நோன்பு பிடிக்கலைன்னா விட்டுற வேண்டியதா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க. அப்படி அல்ல. ஃபிதியத்து துஆமு மிஸ்கீன், அந்த நோன்புக்கு நமது பள்ளியில் வச்சு காலை 10 மணியிலிருந்து லொஹர் வரைக்கும் பயான் நடைபெறும். பெண்கள் அனைவரும் அந்த பயானில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வா ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.